இன்றைக்கி டே 7 ஆஃப் கட்டிங் சீரீஸ். அஸ் யூஸ்வல் மார்னிங் 9K ஸ்டெப் கவர் பண்ணியாச்சு. போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் அதே சேம் தான். 80 எக் ஒயிட்டு, 1 சப்பாத்தி, 200 கிராம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு போயாச்சு. அப்புறம் ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். இன்றைக்கி செஸ் கிளாஸு. ஸ்டார்ட் வித் இன்க்ளைன் பார்பல் ப்ரெஸ்ஸு. இன்க்ளைன் பார்பல் ப்ரெஸ்ஸில் 4 செட்டு. செகண்ட் ஒன்று டிக்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு, அது ஒரு 4 செட்டு. அடுத்து ஃப்ளாட்டு பார்பல் ப்ரெஸ்ஸு 4 செட்டு. பெக் ஃப்ளை 4 செட்டு. இதை முடிச்சுட்டு ஆப்ஸுக்கு ஒரு 3 வேரியேஷன் பண்ணிவிட்டு செஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூப் எடுத்தேன். தென் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை பண்ணி முடித்தோன்னே வடித்த தண்ணி சாப்பிட்டேன். வடித்த தண்ணி ரெகுலராக எடுத்தால் நம்ம எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும், டைஜஷன் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அடிஷ்னலாக பாடி நல்லா ஹைட்ரேட் ஆகிரும். தென் என்னோடய தேர்ட் மீல் அதே தான். 200 கிராம் சிக்கனு, 200 கிராம் வெஜிடபிள், 1 சப்பாத்தி எடுத்துட்டேன். ஃபோர்த் மீலும் அதே தான். 1 சப்பாத்தி, 200 கிராம் வெஜிடபிள், 200 கிராம் சிக்கனு. தென் ரொம்ப நாளாக வண்டி செயினை லூப் பண்ணாமல் செயின் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு லூப்பிங் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு போனோடனே பிளாக் காஃபி ஒன்று எடுத்தேன். பிளாக் காஃபி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க்கை பார்த்துட்டு தென் ஒரு ஸ்கூப் எடுத்துகிட்டு ஜிம் போயாச்சு. இன்றைக்கி ஈவினிங் செஷன் வந்து பைசப் கிளாஸ் தான். பைசப்பில் பார்பல் ப்ரெஸ்ஸு ஒரு 4 செட்டு. தென் ஹேமர் ப்ரெஸ்ஸு ஒரு 4 செட்டு. தென் டம்பிள் ப்ரெஸ்ஸு 4 செட்டு. ஃபஸ்ட்டு செட்டில் 16, செகண்ட் செட்டில் 14, தேர்டு செட்டில் 12, ஃபோர்த் செட்டில் 10. முடிஞ்ச அளவுக்கு ஹெவி வெயிட் லோட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இன்டென்ஸ் கார்டியோ பண்ணிவிட்டு என்னோடய ஃபைனல் மீலாக 200 கிராம் ஃபிஷ்ஷு, 200 கிராம் வெஜிடபிள் எடுத்து டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ கைஸ்.